Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 9 Kinetic Theory of Gasesலேருந்து Pressure exerted by a gas அதோட எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ கேஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில். இந்த லெசனில் வந்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் நம்ம முன்னாடி தெர்மோடைனமிக்ஸில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் நடக்கும்பொழுது ப்ரெஷர் டெம்பரேச்சர் வால்யூம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். அதோட ஆரிஜின் ப்ரெஷர் வந்து எதனால் சேஞ்ச் ஆகுது, எதனால் உண்டாகுது, அதோட ஆரிஜின் மூலம் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த ப்ரெஷருக்கான எக்ஸ்ப்ரெஷன் என்ன அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் ஒரு பர்டிகுலர் கேஸ் மாலிக்யூல் மூமெண்ட்டில் இருக்கும்போது அதுக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி இருக்கும், அதுக்கு மொமெண்டம் இருக்கும். இதுதான் நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் தியரியையும் உங்களுக்கு கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸையும் நம்ம தெர்மோடைனமிக்ஸ் மூணுத்தையும் காரலேட் பண்ணுறது தான் இந்த லெசன். ஓகே, ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ்க்கும் தெர்மோடைனமிக்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜாக இருக்கக்கூடியது தான் கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஓகே, அதில் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார் ப்ரெஷர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மோனோ அட்டாமிக் கேஸ் மாலிக்யூலில் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ மோனோ அட்டாமிக் கேஸ் கன்சிடர் பண்ணுறோம். மொத்தம் n நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாலிக்யூலோட மாஸ் வந்து ஸ்மால் m. அதை வந்து ஒரு கியூபிக்கல் கண்டெய்னரில் கன்சிடர் பண்ணுறோம். அந்த கியூபிக்கல் கண்டெய்னரோட சைட்ஸ் வந்து எல்லா சைட்ஸுமே சேம், ஏன்னா கியூபிக்கல் கண்டெய்னர் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த மாலிக்யூல்ஸ் வந்து எல்லா மாலிக்யூல்ஸோடையும் கொலைட் ஆகும், அண்ட் தென் கண்டெய்னரோட வால்ஸோடையும் கொலைட் ஆகும். ஸோ கொலிஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல 2 டைப்ஸ் ஆஃப் கொலிஷன். ஒன்று மாலிக்யூலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கொலிஷன், அண்ட் தென் வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னருக்கும் தட் இஸ் மாலிக்யூல்ஸ் வந்து வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரோட கொலைட் ஆகும்போது அதனால் வரக்கூடிய கொலிஷன். இந்த கொலிஷன் நம்ம வந்து இலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் உங்களுக்கு நோ எனர்ஜி லாஸ். ஓகே, எந்த கைனட்டிக் எனர்ஜி லாஸ் இருக்காது. ஸோ நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் திஸ் கேஸ். ஆனால் பட் தேர் இஸ் சேஞ்ச் இன் த மொமெண்டம். சின்ஸ் இந்த மாலிக்யூல் ஆஃப் மாஸ் m வந்து இட் இஸ் கோயிங் டு மூவ் வித் வெலாசிட்டி v, அதுக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருக்குது. ஸோ mv. ஸோ கொலிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அது mv இருக்கும். கொலிஷன் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் டிரெக்ஷனில் எக்ஸ் காம்பனண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ நெட் சேஞ்ச் இந்த மொமெண்டம் வந்து இந்த மாலிக்யூலுக்கு இருக்கும். இந்த சேஞ்ச் இந்த மொமெண்டம் தான் இந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு வந்து ஒரு வகையான ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ண போகுது. அதுதான் அதோட எக்ஸ்பிரஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, இப்போது இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னரோட மோதும் பொழுது ஒரு கண்டினியூவஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த வால்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, த வால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அ கண்டினியூவஸ் ஃபோர்ஸ் டியூ டு த மொமெண்டம் இம்பார்ட்டட் பை த மாலிக்யூல் டுவர்ட்ஸ் த வால். இந்த மாலிக்யூல் வந்து ஒரு வகையான மொமெண்டத்தை வந்து டுவர்ட்ஸ் த வால் இம்பார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த கண்டினியூவஸ் ஃபோர்ஸை வந்து இந்த வால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே, நாட் ஓன்லி கொலிஷன், இந்த கொலிஷன் மட்டும் இல்லாமல் ஒரு கண்டினியூவஸ் ஃபோர்ஸையும் உங்களுக்கு இந்த வால்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது டியூ டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மொமெண்டம். இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் ஏரியா தான் உங்களுக்கு இஸ் நத்திங் பட் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ். திஸ் இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். அதுதான் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் டெல்டா டி, வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் டெல்டா டியில் என்ன மொமெண்டம் வந்து இந்த மாலிக்யூல்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த வால் வந்து இம்பார்ட் பண்ணுது, கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா we can find the pressure exerted by the gas. ஓகே, இப்போது என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா ஒரு மாலிக்யூல் ஆஃப் மாஸ் m. ஓகே, அதோட வெலாசிட்டி வந்து v அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த வெலாசிட்டி டைரெக்ஷன். அதோட காம்பனன்ட் திஸ் இஸ் v. அதோட காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அலாங் x டைரெக்ஷன் vx, y டைரெக்ஷன் வந்து vy, z டைரெக்ஷன் வந்து vzல இருக்குது. அதான் 3 காம்பனன்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியோட தான் இந்த வால்ஸை வந்து இதை ஹீட் பண்ணுது. ஓகே, அதோட எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட். பிஃபோர் கொலிஷன் வந்து அதோட வெலாசிட்டி vxஆக இருக்குது. ஆஃப்டர் கொலிஷன் வந்து ரீபவுன்ஸ் ஆகும் பொழுது நோ லாஸ் ஆஃப் எனர்ஜி, ஆனால் வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது, விச் இஸ் -vx. ஓகே, ஸோ விங்கிற வெலாசிட்டியோட இந்த வால்ஸில் மோதுது, ரிட்டன் வரும்பொழுது டைரக்ஷன் சேஞ்ச் மட்டும் இருக்குது, பட் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி வந்து சேமாக தான் இருக்குது. ஓகே, விச் இஸ் -vx. இப்போ நம்ம என்ன எழுதுகிறோன்னா இந்த மாலிக்யூல்
of mass m, அதோட velocity along the x component வந்து vx, vy, vz. This is before collision. This is before collision. And after collision வந்து the mass oda velocity என்னவா இருக்கும்னா minus vx, vy, vz. Only the direction along x, that is only the direction along x வந்து changes the velocity component. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா since the collision elastic இருக்கிறதுனால the moment direction மட்டும் change ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ the momentum of the molecule before collision அதான் என்னன்னு பார்க்க போகிறோம், which is nothing but mass into velocity the momentum is mvx. After collision எப்படி இருக்கும், direction change ஆகும்னு பார்த்தோம். So momentum of the molecule after collision in x component is minus mvx. So change in the momentum of the molecule is, change in momentum of the molecule. What is the change in the momentum? Final momentum minus initial momentum. Final momentum என்ன minus mvx minus initial momentum என்ன mvx, which is equal to minus 2mvx. So this is the change in the momentum of the molecule along x direction. Okay. இப்போ நம்ம according to law of conservation of linear momentum, according to law of conservation of linear momentum before collision வந்து is equal to momentum after collision அப்படிங்கிறது. ஓகே, law of conservation of linear momentum, the momentum or the change in the momentum of the wall which has been exerted or imparted by the molecules. இந்த moleculesனால walls oda, that is container oda wall oda change in the momentum என்ன, it is 2mvx. okay, so this is the change in the momentum of the wall according to law of conservation of linear momentum. இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னா momentum என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் molecules வந்து ஒரு கண்டெய்னரோட ஒரு வால் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், ரைட் சைட் வால் மட்டும் எடுத்துகிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைத்தில் ஹீட் பண்ண போதும், அதோட எக்ஸ்பிரஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஹிட்ஸ் த ரைட் வால், கண்டெய்னரோட ஒன் சைடு மட்டும், தட் ஹிட்ஸ் த ரைட் வால் இன் அ ஸ்மால் இன்டர்வல் டெல்டா டி. அது என்ன, அதோட எக்ஸ்பிரஷன் என்ன, அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து திஸ் இஸ் த ஹெட்டிங். ஓகே, இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா ஒரு மாலிக்யூல், அதோட மாஸ் m, அதோட டிஸ்டன்ஸ் வெலாசிட்டி வந்து vx. அப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்? ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் by the molecule is Vx into delta T. கரெக்டா? ஸோ in interval delta T இந்த மாலிக்யூல் வந்து Vx அப்படிங்கிற ஸ்பீடோட ட்ராவல் ஆகும்போது அதோட டிஸ்டன்ஸ் ட்ராவல் திஸ். ஓகேவா? ஏன்னா வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை டைம் கிவ்ஸ் த உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த மாலிக்யூல். ஓகே, ஸோ in either way என்ன சொல்லலாம்னா ஒரு பர்டிகுலர் டைம் டெல்டா டீயில்
இந்த மாலிக்யூல் Vx அப்படிங்கிற ஸ்பீடோட ட்ராவல் ஆகும்போது அது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கோ அந்த டிஸ்டன்ஸில் மட்டுமே இப்போது ட்ராவல் ஆகக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்து ஹிட் ஆகும் டுவர்ட்ஸ் த ரைட் வால். அந்த மாலிக்யூல்ஸை மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ the molecules within the distance of Vx delta t வந்து from the right wall and that is moving towards the right வந்து இந்த டைம் இன்டர்வல் டெல்டா டீயை மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தட் இஸ் இந்த டெல்டா டி டைமில் அந்த Vx டிஸ்டன்ஸில் Vx அப்படிங்கிற ஸ்பீடில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கோ அந்த மாலிக்யூல்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த ரைட் வால் ஹிட் பண்ணுறதை மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது வாட் இஸ் த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தட் ஹிட்ஸ் த வால் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். So number of molecules that hits the right wall in the time delta t is nothing but the product of volume, okay, multiplied by number density. Okay, what is this volume? நம்ம ஆல்ரெடி நம்ம distance along x direction தெரியும், which is Vx into delta t. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் ரைட் சைட் வாலோட ஏரியா. ஓகே, இந்த ஏரியா கூட எடுத்துக்கலாம். இந்த ஏரியாவை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதோட ஏரியா மல்டிப்ளைட் பை திஸ் டிஸ்டன்ஸ் கிவ்ஸ் த வால்யூம் மல்டிப்ளைட் பை நம்பர் டென்சிட்டிங்கிறது ஸ்மால் n அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் நத்திங் பட் n by v. விங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த வால்யூம். என்னங்கிறது என்னென்னா it is the number of molecules. This is the number density. Okay, so where area is the area of the wall, here A is the area of the wall. So in the particular wall oda area multiplied by the distance traveled by the molecule gives the volume. Okay, and n by v la capital N number of molecules, இந்த இடத்துல விங்கிறது யூனிட் வால்யூம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்பர் டென்சிட்டி வந்து இட் இஸ் சேம் த்ரூ அவுட் த பர்டிகுலர் கண்டெய்னர். ஓகே, த்ரூ அவுட் த க்யூப் வந்து இட் இஸ் சேம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, இதில் வந்து n மாலிக்யூல்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. ஓகே, n இஸ் த நம்பர் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம். இப்போ எல்லா மாலிக்யூல்ஸுமே ரைட் சைட் வாலை ஹிட் பண்ணுமானா ஹிட் பண்ணாது. ஏன்னா ரேண்டம் டைரெக்ஷன்ஸில் இந்த மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகிறதுனால ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஒன்லி half ஆஃப் த மாலிக்யூல்ஸ் தான் ஹிட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் that hits the right wall in the time interval delta t is n by 2. Only half of the molecules பார்த்தாச்சு. ஸோ n by 2 அதோட வால்யூம் என்ன n by 2 a vx into delta t, where nங்கிறது தெரியும் capital N by v. ஸோ இந்த interval delta tல the total momentum transferred by the molecules towards the wall. So the total momentum transferred by the molecules towards the wall. Okay, அதான் என்னன்னு பார்க்க போகிறோம். This is equal to, what is the momentum? It is 2mvx. This is the momentum transferred by the molecule towards the wall multiplied by number of molecules that hits the wall in a time delta t, which is n by 2 a vx into delta t. இது அடுத்ததில் எழுதுகிறேன். is equal to 2mvx multiplied by 2 times n by 2 a vx delta t. Okay, 2 cancel ஆகிடும். vx group பண்ணிட்டோன்னா we get n m a vx square delta t. Okay, this is the momentum which can be represented as delta p. This is the change in the momentum or the total momentum transferred. Okay, this is the total momentum transferred, which is nm a vx square delta t. இப்போது நம்ம வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா, change in the momentum is
rate of change of momentum. Okay, the rate of change of momentum is nothing but the force. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த பர்டிகுலர் மாலிக்யூல் வந்து டுவர்ட்ஸ் த வால் ஒரு மொமெண்டத்தை இம்பார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த வால்ஸ் வந்து ஒரு கண்டினியூவஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ஓகே, அந்த ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு NMA Vx ஸ்கொயர் delta t divided by delta t. So delta t cancel ஆயிடும். So the force experienced by the wall or the force exerted by the molecules on the wall is, or the force experienced by the wall due to the molecules is F is equal to NMA Vx square. Okay, so இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம ஏரியாவில் டிவைட் பண்ணும்போது we get the pressure. Okay, so pressure is equal to force per unit area which is equal to NMA Vx square divided by AA cancel ஆயிடுது. So remaining NM Vx square. This is the pressure exerted by the gas. இப்போ சோஃபார் வந்து அலாங் த எக்ஸ் டிரெக்ஷன் தான் நம்ம ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் பார்த்தோம். இப்போ வந்து சின்ஸ் இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் மேனர்ஸில் ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த Vx ஸ்கொயரை வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்பீடால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். தட் இஸ் இயர் Vx ஸ்கொயர் இஸ் ரீப்ளேஸ் பை Vx ஸ்கொயர் பார். ஓகே, திஸ் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ப்ரெஷர் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது P is equal to NM Vx square bar. Okay, this is the average speed. Again வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் மட்டுமே இந்த பர்டிகுலர் கேஸ் மாலிக்யூல் மூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. ரேண்டம் மேனரில் இன் ஆல் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸில் மூவ் ஆகும். ஓகே, இந்த இடத்துல வந்து we are neglecting the effect of gravity. So neglecting effect of கிராவிட்டினால் வரக்கூடிய சேஞ்சஸை நெக்லெக்ட் பண்ணும்பொழுது ஓகே we are considering in all different directions the average speed of the molecules is same in all directions. Okay, so நம்ம Vx square எப்படி replace பண்ணலாம்னா that is Vx square is equal to Vy square is equal to Vz square. This is the average square speed. Okay, இப்போ நமக்கு வந்து we need to have in all different directionsல அதோட average speed என்ன அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா mean square speed அப்படின்னு சொல்கிறோம். So the mean square speed of the molecules in all different directions. So mean square speed வந்து we are representing it by V bar square. Okay, so V bar square is equal to Vx square 3 different directions ஓட average speed. Okay, Vy square plus Vz square. ஓகே, இந்த மூணுத்தையும் வந்து சேம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் த ஆவரேஜ் ஆர் த மீன் ஸ்கொயர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 3Vx ஸ்கொயர். ஓகே, நம்ம முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் Vx ஸ்கொயர் பார் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். திஸ் கேன் பி ரீப்ளேஸ் பை 1/3 டைம்ஸ் த மீன் ஸ்கொயர் ஸ்பீட். இதை வந்து ப்ரெஷர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது P இஸ் ஈக்குவல் டு NM 1/3 டைம்ஸ் V bar ஸ்கொயர் which is equal to 1/3 NM the mean square speed. This is the relationship. இப்போ n என்னது number density can be replaced by capital N by V. So the pressure equation becomes 1/3. This small n can be replaced by capital N by V. So capital N divided by V உங்களுக்கு it is M V bar square. Okay, this is the relationship. So V bar square. இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுதான் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் மாலிக்யூல்ஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். இந்த ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் அப்பான் 3 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து நம்பர் டென்சிட்டி, இன்னொன்று வந்து மாஸ் ஆஃப் த மாலிக்யூல், இன்னொன்று வந்து மீன் ஸ்கொயர் ஸ்பீட். இதை 3 டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் உங்களுக்கு நம்பர் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு ப்ரெஷரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
ஓகே, தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கார் டயரில் நம்ம ஏர் பம்ப் பண்ணும்போது ஏர் மாலிக்யூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இன்சைட் த டயர் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதே மாதிரி மாஸ் ஆஃப் த மாலிக்யூல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது மொமெண்டம், ஓகே, மொமெண்டமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் ஸ்பீடை வந்து நம்ம ஃபிக்ஸடாக வச்சுட்டு மாஸ் ஆஃப் த மாலிக்யூல் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது மொமெண்டம் இன்க்ரீசஸ், ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் எதனால் அரைஸ் ஆகுதுன்னா டியூ டு த மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை த கேஸ் மாலிக்யூல் டுவர்ட்ஸ் த வால். அதனால தான் உங்களுக்கு ப்ரெஷர் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் டு த வால் தான் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த occurrence of the pressure. Okay, and then mean square speed. இந்த இடத்துல மாஸ் ஆஃப் த மாலிக்யூலை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் த டிபெண்டன்ஸ். அந்த ப்ரெஷர் வந்து டிபெண்ட் அப்பான் தீஸ் 3 ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து கியூபிக்கல் கேஸ் கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். அதனால வந்து சிம்பிளிஃபைடாக இருக்குங்கிறதுக்காக. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரியா அப்படிங்கிற ஃபேக்டரே இல்லை. ஸோ P, the pressure P is independent of the area. So independent of area of the container or area of the walls of the container, எப்படி வேணா இருக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த கண்டெய்னர். ஸோ என்ன மாதிரி ஷேப்பாக இருந்தாலும் whatever may be the shape of the container, the pressure வந்து independent of the area. Okay, so this is the pressure exerted by the gas molecules on the wall and which is dependent on 3 factors and is independent of area of the walls of the container. Okay, hope in the video உங்களுக்கு helpful-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep watching Shankar's Physics Tutorials.